ஊழல் லஞ்சம் தெரிகிறது, தடுக்க முடியவில்லை, சகித்துக் கொள்வார். இவனை கொடுத்து பழகிக் கொள்கிறான். கண்ணு முன்னாடி வளங்கள் களவு போகிறது, கேட்க முடியவில்லை, சகித்துக் கொள்கிறான். அரசே மதுவை காய்ச்சி விற்கிறது, இது ஒரு கொடுமை. அரசே நஞ்சை கொடுக்கிறது தன் குடிகளுக்கு. படிக்க வைக்கிறதில் காட்டுகிற ஆர்வத்தை விட குடிக்க வைக்கிறதில் அதிக ஆர்வம் காட்டுகிறது அரசு. இது எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்? ஆனால் தெரிகிறது, எதிர்க்க முடியவில்லை, சகித்துக் கொள்கிறான். அவன் ஊழல் செய்கிறானே, யாரு செய்யவில்லை? அவன் லஞ்சம் பெறுகிறானே, யாரு பெறவில்லை? இப்படி பிள்ளைகளெல்லாம் குடிச்சு கெடுகிறார்களே, யாரப்பா குடிக்கவில்லை? இப்படி சொல்லி 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 சகித்துக் கொள்வதில் தான் அடிமை நிலை உருவாகிறது. தொடர்ந்து சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். இப்படித்தான் அடிமை பிறக்கிறான். அப்படி அடிமைப்பட்ட இனத்தின் மக்கள் தான் நான். இறைமகன் இயேசு இறுதியில் அவரை சிலுவையில் அறைந்து ஈட்டியால் குத்தி கொள்ளும்போது அவர் சொல்லுவார், என் தந்தையே இவர்களை மன்னியுங்கள், என்ன செய்கிறோம் என்றே தெரியாது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படி என் இன மக்கள் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் செய்து செத்து போனார்கள், அடிமையாகி போனார்கள். அதிலும் கொடுமை, அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டார்கள். இவர்களுக்கு கொண்டாட்டம் என்றால் என்ன, பண்டிகை என்றால் என்ன? மது குடிக்க வேண்டும், திரையரங்கில் போய் படம் பார்க்க வேண்டும், இவ்வளவுதான். மகிழ்ச்சி என்பதே இவ்வளவுதான். உலகத்தில் எந்த இனமும் பொழுதுபோக்கிற்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுத்தது கிடையாது. கேளிக்கையில், பொழுதுபோக்கில், கேளிக்கையில் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை நீங்கள் புரட்சிக்கு தயார் செய்யவே முடியாது. அந்த கூட்டத்தில் ஒரு புரட்சியை தயார் செய்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் என்றால் அது சாதாரண வேலை கிடையாது. அது சாதாரண வேலை கிடையாது.